எல்லோருக்கும் வணக்கம். நான் சுந்தரபாண்டியன், புளியன்கிரி செல், தூத்துக்குடி மாவட்டம், சென்னை அசோக் நகரிலிருந்து பேசுகிறேன். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவரும் கஷ்டப்படாமல் சம்பாதிக்க வேண்டும், படிக்காமல் பாஸாக வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அதை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அது எவ்வாறு என்றால், மனிதனாக பிறந்த அனைவரும் இந்த இயற்கையின் கட்டாயம் உழைத்து தான் வாழ வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் தற்பொழுது எல்லா மனிதர்களும் உழைக்காமல் சம்பாதிக்க வேண்டும், படிக்காமல் பாஸாக வேண்டும், கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற வேண்டும், இப்படி எதையும் செய்யாமல் அது கிடைக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். அதுதான் நவீன காலத்தின் கட்டாயமாக ஆகிக்கொண்டு வருகிறது. ஆனால் இயற்கை அவ்வாறு இல்லை. எதையும் அந்த செயல்களை செய்தால்தான் அது நமக்கு கிடைக்கும் என்ற அறிவு பெற வேண்டும். அதுதான் பட்டுக்கோட்டை பாடினார், வேலை செய்தால் உயர்வோம் என்ற விவர மண்டையில் ஏறணும் என்று படித்தார். இதையும் வேலை செய்யாமல் அந்த இதை பெற முடியாது. ஒரு மனிதன் நன்றாக இருப்பதற்கு 22 வருடம் கல்வி கற்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் அறிவு பெற்ற முழு மனிதனாக ஓரளவுக்கு வர முடியும். ஆகையால் 22 வருடம் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும். இல்லை என்றால் அவன் வாழ்க்கையில் உலகத்தில் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். ஆகையால் 22 வருடம் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும். அதற்கு நாம் சிறு வயதில் இருந்தே அதற்குரிய முறையான கல்விகளை கரெக்டாக கற்று வர வேண்டும். இடையில் ஒரு வருடம் தொடர்பு விட்டு போட்டு போச்சு என்றாலும் கூட கல்வியை தொடர முடியாது. ஆகையால் கல்வி என்பது ஒரு மனிதன் நன்றாக இருப்பதற்கு கட்டாயம் கல்வி கற்க வேண்டும். அப்போதுதான் அவன் வாழ்க்கையில் பெற வேண்டிய அனைத்தையும் இறுதி வரை பெற முடியும், முழுமையான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் காலையிலே எழுந்து காலை கடனை முடித்து பள்ளிக்கு செல்லும் பொழுது காலையில் எப்படி செல்கிறோமோ அதே போல் என்னாலும் அந்த சுறுசுறுப்புடன் செயல் செய்ய வேண்டும். காலையில் இருந்து இரவு வரை கடினமாக உழைத்தால்தான் கல்வி கற்க முடியும். அவ்வாறு கல்வி கற்று பெற வேண்டிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் கற்றோர் சொல்லை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு மனிதன் முதலில் நன்றாக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் உழைத்து தான் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது உள்ள காலம் எதையுமே உழைக்காமல் பொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயற்கை அவ்வாறு கொடுக்கவில்லை. எதையும் தேடித்தான் பெற வேண்டும். எதுவும் இருந்த இடத்தில் வராது. ஆனால் போய் சென்று பார்த்து அனுபவித்து பார்த்து தான் பெற வேண்டியிருக்கிறது. தேடுங்கள் தரப்படும் என்றுதான் வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் உங்களுக்கு எதுவும் கிடைக்கும் என்று வேதம் கூறுகிறது. எல்லா மதங்களும் எல்லா அறிவுடைய ஞானிகளும் கூறுவது எதையுமே பாதி இன்பம் பாதி துன்பம்தான் வாழ்க்கை. ஆகையால் வாழ்க்கையில் பாதி கஷ்டமும், கஷ்டம் என்றால் மாடாக உழைப்பதல்ல, மனிதனாக உழைக்க வேண்டும் என்பதை மனதில் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவோடு உழைத்து பெற வேண்டிய இதை அறிவுபூர்வமாக அறிவியல் ரீதியாக பெற வேண்டும்.
ஒரு மரத்திலிருந்து தேங்காயை எடுக்க வேண்டுமென்றால் மரத்தில் இப்பொழுது மிஷின்கள் வந்துவிட்டது. அந்த காலத்தில் மனிதன் ஏறி தான் கஷ்டப்பட்டு தேங்காயை பறித்தான். இப்பொழுது மிஷின் வந்துவிட்டது. அதை மிஷின் மூலமாகவே அறிவியல் ரீதியாகவே எல்லாம் பறித்து அதை எடுத்து தேங்காயை பறிக்கின்றோம். பிறகு அதன் பலனை அனுபவிக்கின்றோம். அதே போல் ஒரு மாவு தோசைக்கு மாவு தேவைப்படுகிறது என்றால் அந்த காலத்தில் கையில் அரைத்து மனிதன் அதை பெற்றான். ஆனால் தற்காலத்தில் மிஷின்கள் மூலம் அதனை மனிதன் உபயோகப்படுத்தி அதை பெற்றுக்கொள்கிறோம். அதே போல் அந்த காலத்தில் ஒவ்வொன்றும் மனிதன் கடினமாக உழைத்து தான் அதை பெற முடிந்தது. ஆனால் நவீன காலங்களில் மிஷினரி வந்து அதை எளிமையாக்கிவிட்டது வாழ்க்கை முறையை. இப்படி எளிமையை ஆக்கினாலும் நாம் அதை உபயோகப்படுத்தினால்தான் அது நமக்கு கிடைக்கும். அந்த காலத்தில் விறகு அடுப்பில் சமைப்பார்கள். இப்பொழுது எல்லாம் கேஸ் அடுப்பில் வந்துவிட்டது. அதே போல் எங்கே சென்றாலும் நடந்து செல்வோம். ஆனால் இப்பொழுது வாகனங்கள் வந்துவிட்டது, அதிலே செல்கின்றோம். வாழ்க்கையை எளிமையாகவும் ஆக்கி விடுகிறோம். அதே நேரத்தில் அறிவுபூர்வமாகவும் சீக்கிரமாக ஒரு இடத்திற்கு சென்று வர வேண்டும் என்றால் வாகனங்கள் பெருகிவிட்டது. இப்படி வாழ்க்கை முறை எளிமையாக்கினாலும் நாம் அன்றாடம் சோம்பேறிகளாக ஆகி மேலும் மேலும் சோம்பேறிகளாக ஆகிக்கொண்டே இருக்கின்றோம். அதுக்காக நடந்து தான் செல்ல வேண்டும் என்பதல்ல. வாகனத்தில் செல்லலாம், இருந்தாலும் அதற்குரிய உடல் பயிற்சிகளும் எக்ஸசைஸ்களும் செய்து கொண்டு விரைந்து செயல் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நாம் வெற்றி பெற முடியும். எதையுமே அறிவியல் ரீதியாக செயல் செய்தால்தான் எதையும் சீக்கிரம் பெற முடியும். அதுக்காக அறிவியல் என்று சொல்லிக்கொண்டு இருந்த இடத்திலே இருந்து எல்லாம் சாதிக்கணும்னு நினைப்பது உடலை கெடுக்கும் ஒரு செயலாகும். ஆகையால் உழைக்க வேண்டிய இடத்தில் உழைக்க வேண்டும், ஓய்வெடுக்கும் நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதையுமே செயல் செய்ய நன்றாக இருக்கும். உழைக்காமல் பொருளை பெறணும் என்று நினைப்பது ஒரு அறியாமை தான். ஆகையால் உழைப்பு என்பது வேறு, கஷ்டம் என்பது வேறு. உழைப்புக்கும் கஷ்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவன் முட்டாளாகி விடுகிறான். அதே போல் சிந்தனை வேறு, கவலை வேறு என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனைக்கும் கவலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சிந்தனை என்பது நம் வாழ்க்கையில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை சிந்தித்து நடப்பது. கவலை என்பது நடந்ததையே நினைத்து வருத்தப்படுவது. ஆகையால் வருத்தப்படுவதை விட சிந்தித்து வாழ்க்கையை நன்றாக ஆக்கிக் கொள்வதுதான் கல்வியின் பலன். ஆகையால் கல்வியை நன்றாக கற்று வாழ்க்கையில் பெற வேண்டியவற்றை அறிவியல் ரீதியாக எளிமையாக பெற வேண்டும். ஆகையால் அதற்காக எதையுமே சும்மாவே இருந்து கொண்டு வராது. சமைக்காமல் சாப்பிட வேண்டும் என்று நினைத்து ஆர்டர் போட்டு எவனாவது சமைத்து வைத்திருப்பான், சாப்பிடலாம் என்று மக்கள் இப்போது நவீன காலங்களில் விரும்புகிறார்கள். அது எவ்வளவு உடம்புக்கு கெடுதல் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையும் அதனால்தான் நாம் பெற்றோர்கள் முதலில் முன்மாதிரியாக எதையும் நடந்து காமிக்க வேண்டும். உழைக்காமல் சம்பாதிக்க வேண்டும், படிக்காமல் பாஸாக வேண்டும், சமைக்காமல் சாப்பிட வேண்டும், கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற வேண்டும், வீடு கட்டாமல் வீட்டில் குடியிருக்க வேண்டும். இப்படி எல்லாமும் இப்போ உழைக்காமலே செய்யாமலே அதை பெற வேண்டும் என்பதனால்தான்
இப்பொழுது சொகுசு வாழ்க்கையாகவும் ஆகி போய்விட்டது. அவ்வாறு எண்ணுவதனால்தான் வாழ்க்கையில் ஒரே நோயும் கஷ்டங்களுமாக வருகிறது. ஆகையால் நோய்க்கு இடம் கொடுக்காமலும் செயல்களை செய்தால்தான் அதன் பலன் பெற முடியும் என்று நினைத்தால்தான் நாம் அந்த செயலை செய்ய முடியும் என்பதை மனதில் கொண்டு படிக்காமல் பாஸ் ஆக முடியாது. ஆகையால் கட்டாயம் படித்தால்தான் பாஸ் ஆக முடியும் என்பதை தெரிந்து கொண்டு படிக்க வேண்டும். சமைத்தால்தான் சோறு கிடைக்கும் என்பதை நினைத்து சமைக்க வேண்டும். இப்படி எதையுமே உழைக்காமல் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பதை விட உழைத்தால்தான் எந்த பொருளும் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு செயல் செய்தால் வாழ்க்கையில் எந்நாளும் மகிழ்ச்சித்தான் என்பதை தெரிந்து கொண்டு செயல் செய்ய வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.